அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். மார்ச் 18 புதன்கிழமை சரியாக மாலை 7 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜேஸ் வெதர் அப்டேட் சேனல். அறிக்கைக்கு செல்வதற்கு முன்பு நாம் கடந்த கால அறிக்கையில், அதாவது நேற்று முன்தினம் அறிக்கை அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய தருவாய், நேற்றைக்கு அறிக்கை கொடுக்க இயலவில்லைனாலும் அதற்கு முந்தைய கால அறிக்கைகள் அப்படின்ற மாதிரி, முந்தானத்து அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பேன். அதற்கு முந்தைய காலகட்டங்களிலும் அறிக்கைகள் நாம் எப்படி வழங்கினோம்? 18, 19 தேதிகள் குறிப்பாக மழைப்பொழிவின் துவக்கம் என்பது 15, 16க்கு மேலே தொடங்கும். 18, 19 தீவிரமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடிய ஒரு நிலை இருக்கும். அதாவது நீண்ட நாட்களுக்கு பிறகு மழைப்பொழிவு துவங்கக்கூடிய இடங்களில் அத்திக்கட்டி, ஆலங்கட்டி, காற்றுடன் கூடிய இடிமழை போன்ற அமைப்பும் இருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்த ஒரு சூழ்நிலை. இப்போ இன்றைக்கு இந்த 18ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா காலை மதியம் வேலையெல்லாம் அப்படின்ற மாதிரி தென்மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியெல்லாம் சரி, இப்போது மாலைக்கு பின்பாகவும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தென் உள் மாவட்டங்கள்லையும் சரி, தென்மேற்கு மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே வட உள் மாவட்டங்கள்லையும் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு என்பது கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வரக்கூடிய மணி நேரங்களில் எப்படி ஒரு வானிலை அமைப்பு அப்படின்னு பார்க்கும்பொழுது, தற்பொழுது நம்ம எதிர்பார்த்தது போலவே அந்த கேரளா மற்றும் கர்நாடக வளிமண்டலத்தில், தமிழகம் மற்றும் இந்த இடைப்பட்ட வளிமண்டலத்தில் ஒரு சுழற்சியாக நிலவக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய அதே வேளையில் தெற்கு காற்றின் ஏற்றம் என்பது தமிழகத்தின் ஊடாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதனைத் தொடர்ந்து வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் பார்த்திங்கன்னா உயரழுத்தம் இருந்து கொண்டு அதிலிருந்து அப்புறம் கிழக்கு காற்றும் அதோடு இணையப்பெற்ற ஒரு காற்றாக தமிழகத்தின் ஊடாக பயணிக்கக்கூடிய இந்த வேளையில் காற்று குவிதலானது தமிழகத்தில் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பாக இருந்து மழைப்பொழிவின் துவக்கம் என்பது 15, 16 காலகட்டங்களுக்கு பிறகாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரமடையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இன்றைக்கு பார்த்திங்கன்னா மழைப்பொழிவு என்பது கர்நாடக எல்லையோரம் மற்றும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களில் இப்போ மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கலனாலுமே வரக்கூடிய மணி நேரங்களில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கலாம். கண்டிப்பாக மழைப்பொழிவு என்பது ஒரு பேசுபொருளாக தலைநகரை தலைப்புச் செய்தி ஆக்குமா அப்படின்ற மாதிரி நம்ம தமிழிலும் இருந்திருக்கோம். இப்படி ஒரு சூழ்நிலையில் மழைப்பொழிவு என்பது இரவு நேரங்களில் ஏற்படும். பின்விரவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அதிகாலை வேலை வரைக்குமே கடலோரங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கர்நாடக எல்லையோர மாவட்டங்களான கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்கள்லையும், சேலம், ஈரோடு, நாமக்கல், இப்படி கரூர் போன்ற உள்ளிட்ட மாவட்டங்கள், திருச்சி, பெரம்பலூர் உள்ளிட்ட மத்திய உள்பகுதிகளிலையும் சரி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி, கள்ளக்குறிச்சி, அரியலூர், பெரம்பலூர், டெல்டாவின் சில பகுதியில் ஆங்காங்கே ஒதுக்கி இந்த மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்மளால் பார்க்க முடிகிறது. இது எத்தனை நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்றைக்கும் நாளைக்கும் இதைவிட சற்று தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற ஒரு நிலையாக இருந்தாலும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி நாளைக்கு மழைப்பொழிவு தொடங்கி பொழியக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இப்படி 20, 21 கடந்து ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அதை இப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நேற்றைக்கு பார்க்கும் பொழுது நம்ம தொலைக்காட்சி வாயிலாகவும் பார்த்தோம். அத்திக்கட்டி, ஆலங்கட்டி மழை என்பது போன்ற அமைப்புகள் என்பது நீலகிரி மாவட்டத்தின் சுற்றுவட்டார பகுதிகளாக இருந்தும் சரி, திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஆங்காங்கே மழைப்பொழிவு என்பது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும், இப்படி பல்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுத்திருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகபட்ச மழைப்பொழிவு என்பது பார்க்கும்பொழுது நமக்கு ஈரோடு மாவட்டத்தின் வரட்டுப்பள்ளம் 86.6 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பதிவாகி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதனைத் தொடர்ந்து அம்மாப்பேட்டை 28.2, ஈரோடு மாவட்டத்தின் இளந்தக்குட்டைமேடு 7, சென்னிமலை 2.4, கவுண்டம்பாடி 2.2, மொடக்குறிச்சி 1, இப்படி கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. வால்பாறை அதிகபட்சமாக 26 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. வால்பாறை PAP 26, சோலையாறு 22, தண்டாமுத்தூர் 18 மில்லிமீட்டர், கோவை மாவட்டத்தின் ஆனைமலை பகுதி 17 மில்லிமீட்டர். இன்னும் கோவை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. அதனைத் தொடர்ந்து கன்னியாகுமரியின் பல்வேறு சில இடங்களில் ஆங்காங்கே ஒரு லேசான மழைப்பொழிவாகவும், மதுரை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் அதிகபட்சமாக உசிலம்பட்டி 45 மில்லிமீட்டர் அளவிற்கு, கிட்டத்தட்ட இது ஒரு 5 சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு. தாலுகா ஆஃபீஸ் ஆண்டிப்பட்டி 35.2 மில்லிமீட்டர் அளவுக்கும், பேரையூர் பகுதி 34.8, சத்தியார் 27, சோழவந்தான் 25, வாடிப்பட்டி 25, குப்பம்பட்டி 17, இன்னும் மதுரையின் பல்வேறு பகுதிகளிலையும், மயிலாடுதுறை மாவட்டத்தின் தரங்கம்பாடி 15.8, மயிலாடுதுறை 0.8. அதாவது மயிலாடுதுறை இது வந்து பார்த்திங்கன்னா ஒதுக்கி பல்வேறு இடங்களில் மழைப்பொழிவு அப்படின்ற மாதிரி இல்லாமல் ஒரு சில இடங்களில் ஒதுக்கி மாவட்டத்தின் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி. நாகப்பட்டினம் மாவட்டத்தின் பகுதிகள், நாகப்பட்டினம் தலைநகர் 46 மில்லிமீட்டர் அளவிற்கும், வேளாங்கண்ணி 2.2. பார்த்துங்க, நாகப்பட்டினத்தில் இப்படி ஒரு சூழ்நிலையில் ஒரு கனமழையாக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிதமான மழைன்னு சொல்லலாம். அது அப்படியே பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணியில் ஒரு 2.6. இன்னும் பார்த்திங்கன்னா பிற இடங்களில் மழைப்பொழிவு இல்லாத போன்ற ஒரு சூழ்நிலை. இதுதான் வெப்பச்சலன இடிமழை என்பது. ஆங்காங்கே மேகங்கள் கருத்து உருவாகி அதற்கு உண்டான சூழல் இருக்கக்கூடிய இடங்களில் வெப்பம் எந்த அளவுக்கு இருக்கோ அவர்களுக்கு ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இன்றைக்கும் இப்படி பல்வேறு மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக இருந்தாலும், மாலை இரவு இடிமழையாக மாலை நேரங்களில் பின்னிரவாக கர்நாடக எல்லையோர மாவட்டங்களாக இருந்தாலும் சரி, வடகடலோர மாவட்டங்களில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது. சில இடங்களில் ஒதுக்கக்கூடிய ஒரு தருவாயும் இருக்கும்.
இன்றைக்கு கொடுக்காத இடங்களில் நாளைக்கும் வந்து மழைப்பொழிவு அமையப்பெறும் அமைப்பாக ஆங்காங்கே இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. நாளைக்கு காற்று குவிதல் எங்கே ஏற்படுதோ அதற்கு ஏற்றாற் போல் அமையப்பெறுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தின் சில பகுதிகளிலே மழைப்பொழிவு கொடுத்திருக்கிறது. 3 சென்டிமீட்டர் அளவிற்கு கிட்டத்தட்ட திருவாடானை 29.4, ஆர்எஸ் மங்கலம் 13, சேலம் மாவட்டத்தின் அணைமட டேம் 4 மில்லிமீட்டர், மேட்டூர் 1.4. அடுத்தபடியாக தென்காசி மாவட்டத்தின் சங்கரனார் கோவில் 8 மில்லிமீட்டர். இன்னும் தென்காசியின் சில பகுதிகளில் ஒரு லேசான மழைப்பொழிவாக அமைந்திருக்கிறது. நீலகிரி மாவட்டத்தின் கேட்டி 12 மில்லிமீட்டர். இன்னும் நீலகிரி மாவட்டத்தின் பார்த்தீங்கன்னா இன்னொரு 10-15 இடங்களில் ஆங்காங்கே லேசான ஒரு மழைப்பொழிவாகும். தேனி மாவட்டத்தின் பேரையூர் பகுதிகளில் சில இடங்களில் மழைப்பொழிவு. தூத்துக்குடி மாவட்டத்தின் கழுகுமலை பகுதிகளில் பார்த்தீங்கன்னா மன்னிக்கவும், அது சொல்ல மறந்துட்டேன். தூத்துக்குடி மாவட்டத்தின் கழுகுமலை பகுதியில் 80 மில்லிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு, 8 சென்டிமீட்டர் அளவுக்கு மேலாக மழைப்பொழிவு. கோவில்பட்டி 13. இப்படி ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு அமைந்திருக்கிறது. இப்படி பல்வேறு இடங்களில் இன்றைக்கு மழைப்பொழிவு கொடுத்த சூழ்நிலையில் இப்போது காலைக்கு பின்பாக வெப்பம் உயர்வுக்கு பின்பாகவும் தென்மேற்கு மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. தற்பொழுது நான் இப்போ இந்த அறிக்கை கொடுக்கக்கூடிய சில நேரங்களிலே பார்த்திங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சரி, தென்காசி மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும், இன்னும் வட உள் மாவட்டங்கள்லேயும் ஆங்காங்கே கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களிலே ஓரிரு இடங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி கொடுக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒதுக்கித்தான் இருக்கும். ₹30 received on PhonePe. ஒதுக்கி தான் இந்த மழைப்பொழிவு இருக்கும் அப்படின்ற மாதிரி நான் மறுபடியும் அழுத்தம் திருத்தமாக சொல்லிக்கிறேன். ஏன்னா இது வந்து மாலை இரவு இடிமழையாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்கள் பகுதிக்கும் ஏற்படுமா அப்படின்னு கேள்வி கேட்டால், கண்டிப்பாக வெப்பம் எங்கெங்கெல்லாம் உயர்ந்திருக்கிறதோ ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு ஏற்படுத்தும். தெற்கு காற்றின் உள்ளீடு என்பது கிடைக்கப்பெறுகின்ற ஒரு அமைப்பு என்பது நாளைக்கு இந்த வளிமண்டல சுழற்சியானது அதனுடைய மூமெண்ட் எந்த மாதிரி இருக்கோ அதற்கு ஏற்றாற்போல் மழைப்பொழிவின் அமைவிடங்கள் மாறி மாறி அமையும். வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்கள் இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கலாம். வானிலையோடு இணைந்திருங்கள். நாம் அறிவித்திருந்த தேதிகளில் மழைப்பொழிவின் துவக்கம் என்பது கொடுத்திருந்த நிலையில் இன்றைக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு ஆங்காங்கே இரவு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. பார்ப்போம் எந்த அளவுக்கு மழைப்பொழிவு கொடுக்க போகிறது அப்படின்றது. வானிலையில் ஏதாவது ஒரு சிறு மாற்றங்களாக இருந்தாலும் உடனுக்குடன் அறிவிக்கின்றேன். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.